தெரியுமா? பிரிட்டிஷையே பயமுறுத்தின நம்ம தமிழ் ராணிய பத்தி. ஆனா ஏன் அவங்கள பத்தி அதிகமா யாரும் பேசினதே இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம ஜான்சி ராணிக்கெல்லாம் முன்னாடியே பிரிட்டிஷை எதிர்த்து போராடின ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் ராணியை விட நம்ம தமிழ் ராணியை கூட போயிக்கலாம். '90s kid Da Nandi. நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் எப்போ பிறந்தாங்கன்னா ஜனவரி 3, 1730 பிறந்தாங்க. அவங்க ராமநாதபுரத்தில் பிறந்தாங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா இல்லையா எனக்கு தெரியல. ஸோ அவங்க இந்த ஊரில் பிறந்தாங்க. அவங்க அப்பா பேர் விஜயராகவன் சேதுபதி. கரெக்டாக சொன்னனா இல்லையா தெரியல, நீங்கள் போட்டுடுறேன். அண்ட் அவங்க அம்மா பேர் சகுந்தரி மிஸ்டர். ஸோ அவங்க அம்மா பேர் போட்டுருக்கேன். வேலுநாச்சியார் வெறும் ராணியை மட்டும் வளர்க்காம ஹார்ஸ் ரைடிங் அண்ட் பச்சை சிலம்பம், வில்வித்தை, நிறைய மொழிகள் கற்றுக் கொடுத்து நல்லா எஜுகேட் பண்ணி நிறைய டேலண்டாக லைஃபுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்க அவங்களாம். அண்ட் 1746 ராணிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. 16 ஏஜ் தான் அவங்களுக்கு. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் பற்றி சொன்னோன்னா முத்து வரையந்தான் இறைவர். அவர் பேர் போட்டிருக்கேன். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு இதுக்காக நான் போட்டிருக்கேன். அண்ட் அவர் சிவகங்கை இளவரசர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அவங்க பேர் வெள்ளச்சி நாச்சியார் பேர் போட்டிருக்கேன். வேலு நாச்சியார் எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் வளர்த்தாங்க. வெறும் ராணியாக இல்லாமல் எல்லா டேலண்ட்டும் இருக்கிற மாதிரி வளர்த்தாங்க. ஹார்ஸ் ரைடிங், வில்வித்தை, சிலம்பம், அச்சுச்சண்டை, இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வாரில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி ஃபைட் பண்ணுறது, எப்படி யோசிக்கிறது, இதெல்லாம் எல்லாமே சொல்லிக்கிட்டு வளர்த்தாங்க. இப்போ நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கொஞ்சம் நினச்சி பார்க்க மாட்டாங்க. 1772 இருந்து நம்ம லைஃப் மொத்தமாக மாறி போயிடும் அப்படின்னு. ஏன்னா பிரிட்டிஷும் ஆர்பான் நவாப் அவங்களும் 2 பேர் சீனா போட்டு சிவகங்கை அந்த அந்த ராஜ்யத்தையே அவங்க பக்கம் கொண்டு வந்து நினைச்சாங்க. பட் ராஜா ஆரம்பத்துலேருந்தே அவங்க சொன்னது எதுவுமே ஒத்துக்கலை. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதான் நான் சொன்னது 1772 அப்போது போர் பெருசாயிடுச்சு. காளையார் கோயிலெல்லாம் போர் நடந்துச்சு. ரொம்ப கடுமையாக போர் நடந்துச்சு. அந்த போரில் ராஜா வீரமரணம் அடைந்தார். அப்போதான் வேலுநாச்சியார் லைஃப்பை மொத்தமாக மாறிச்சு. அண்ட் ஹிஸ்ட்ரியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும். ராஜாக்கள் உயிர் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃபை சரண்டர் பண்ணினது, அந்த ராஜ்யத்தை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சரண்டர் ஆகாமல் வேலுநாச்சியாரும் அவங்க பொண்ணு வேலு நாச்சியாரும் 2 பேரும் சேர்ந்து விருப்பக்கத்துன்னு ஒரு ஊரில் போய் தஞ்சமானாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை சேர்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை சேர்க்கறதுக்கு 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் கூட இல்லை, மொத்தமாக 8 வருஷம் ஆயிடுச்சு. விருப்பக்கத்தில்
தஞ்சம் வாங்க போது மைசூர் ராஜா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த போருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அது என்ன பியூட்டினா அவரோட லாங்குவேஜ்லேயே ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அது அவருக்கு கொஞ்சம் துடிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் பிரிட்டிஷோட இது பிடிக்காது. அவருக்கும் என்னோட நாடு தனி நாடுன்னு அப்போலேருந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட கஷ்டத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரு. மைசூர் ராஜா பேர் வந்து ஹைதர் அலியன். கரெக்டாக சொல்லணும் இல்லையா, தப்பாக சொன்னா சாரி, இங்கே போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் இந்த போர் வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. பெரிய மருது, சின்ன மருது, அதாவது மருது பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சகோதரர்கள். ஸோ அவங்களாம் வந்து செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க, பலமாக இருந்தாங்க. வேலு நாச்சியாருக்கு அப்படின்ட்டுன்னு படையை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த படைக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க, உதயல் படை. ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா, அதை பிரிட்டிஷ்கிட்ட தப்பிச்சு ஊரை வந்து தஞ்சம் பண்ணாங்க. அந்த டைம் பார்த்து பிரிட்டிஷ் இங்கெல்லாம் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல ராணியை காப்பாற்றினவங்க பேர் தான் உதயல். அவங்க வந்து ராணியை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரையும் கொடுத்தவங்க. அதனாலதான் உதயல்னு ஒரு படையை உருவாக்குனாங்க, அவங்களோட தியாகத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த படைக்கே முக்கியமான தளபதியாக ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க யாருமே உனக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நானும் சொல்றேன். ஓகே. குயில் தான் அவங்க படைக்கே தளபதியா நியமிக்கப்பட்டவர். ஆனா அவங்க பண்ண விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து ஈமன் தாமா அவங்கள ஆட்சிச்சிருக்காங்க. சொல்லி அவங்களாம் வந்து போய் பிரிட்டிஷ் வர ஒரு இம்பார்ட்டான ஒரு பிளேஸில் போயிட்டு அது பிளாக் பண்ணாங்க. வெப்பன்ஸு அதில் முக்கியமான ஒரு இடம் சோல்டர்ஸ்னா கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. அதனால வேலு நாச்சியாருக்கு கொஞ்சம் அவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசனாக அதுவாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பல வருஷமாக பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி போராடி வேலு நாச்சியார் அண்ட் குயிலி, மருது பிரதர்ஸ், சில பல இடத்துல ஹெல்ப் கேட்டாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணி போராடி சிவகங்கைன்னு ஒரு ஊரையே மீட்டுட்டாங்க. அவங்க பேக் டு அவங்க பிளேஸ் அவங்களே ஏற்றுட்டாங்க. சூப்பர்ல. அண்ட் சிவகங்கை நாட்டை மீட்டதுக்கப்புறம் பல வருஷமா வந்து அவங்க ஆட்சி செஞ்சு ஒரு காலத்துக்கு அப்புறமா அந்த ஆட்சி எல்லாத்தையுமே அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க ஒப்படைச்சிட்டு டிசம்பர் 25, 1796 அப்போ வீட எழுதிட்டாங்க. ஆனா அவங்களோட தைரியமும் புகழையும் அவங்களோட சாதனைகளும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நினைவில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். எப்பா இந்த வீடியோ எந்த வந்துட்டோம், பிரிட்டிஷோட படைகளை பார்த்து பயப்படாம நேரடியா நின்று போராடி அவங்க நாட்டை மீட்டின ஒரு முதல் ராணிகள் ஒருவராக இவங்களும் இருக்காங்க. கேட்கும் போது எவ்வளோ ஹாப்பியா கூஸ்பம்ஸா இருக்கு பார்த்தீங்கன்னா மக்களே. Yeah, I'm so happy to make a video this kind of content. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு ஒப்பீனியனை கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ண வரைக்கும் சினிமா பிரேக்கத்துக்கு 90s. டாடா.